ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹோண்டா SP125 2025 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹோண்டா பார்த்தீங்கன்னா இந்த 2025 மாடலில் மேஜராக ஒரு 2 விதமான அப்டேட்ஸோட கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய LCD கிளஸ்டரை தூக்கிட்டு இப்போ புதுசாக TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமாக டைப் C சார்ஜிங் போட்டுமே இந்த வண்டியில் வந்து அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பழைய மாடலுக்கும் இந்த வருஷம் மாடலுக்கும் ப்ரைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 2025 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட் வருது, ஸ்டாண்டர்டு அப்புறம் டீலக்ஸு. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 94,200 எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே டீலக்ஸ் வேரியண்டோட ப்ரைஸ் பார்க்கும்போது கரெக்டாக 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வராது, அப்புறம் டிஸ்க் பிரேக்குமே வராது. இது வந்து பழைய உங்களுக்கு LCD கிளஸ்டர், அந்த ட்ரம் பிரேக்ஸ் அந்த இதான் வரும். நீங்கள் டீலக்ஸ் வேரியண்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து TFT கிளஸ்டர் ப்ளஸ் வந்து டிஸ்க் பிரேக் இது எல்லாமே இந்த டீலக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா OBD to B கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்வெர்ட்டர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, பொல்யூஷனை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OBD பார்ட் A அந்த கன்வெர்ட்டர் தான் இருக்கும். இந்த SP125 தான் OBD பார்ட் B-யோட வருது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷனை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த கன்வெர்ட்டர் வந்து யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து வரப்போகிற எல்லா ஹோண்டா பைக்ஸ்லையும் இந்த OBD பார்ட் B வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ எங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் வாலியா ஹோண்டாவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹோண்டாவோட பைக்ஸு, ஸ்கூட்டர்ஸு இல்லை ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா கூட நீங்கள் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த SP125 வந்து ஓட்டி பார்ப்போம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே இந்த இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியர் வந்து ஃப்ரண்டில் போடணும், மற்ற எல்லாமே பேக்கில். ஓகே, ஃபஸ்ட்டு கியரில் ஓகே நல்லா நார்மலாக தான் இருக்குது. வண்டியில் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பெருசாக வைப்ரேஷன் எதுவும் ஃபீல் பண்ண முடியல. ஓட்டுறதுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஃபோர்த்து கியரில் இப்போ இருக்கும். உங்களுக்கு அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எல்லாமே இதிலே வந்துடுது. டைமாக இருக்கட்டும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா புதுசாக வந்து இந்த DFT டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா 2024 மாடலில் அதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் LCD தான் வரும். இதில் வந்து TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, உங்களுக்கு நேவிகேஷன்ஸு, கூகுள் மேப் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு இதில் எவ்வளோ நம்ம செக் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஷோரூமோட டெஸ்ட் ட்ரைவுக்கு உண்டான வண்டி, டெமோ வெஹிக்கிள் இது. இதில் நம்ம வந்து டாப் ஸ்பீட்னா எவ்வளோ போகணும் செக் பண்ண முடியாது. பட் நல்லா இருக்குது வண்டி ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்கு வந்து ஒரு நல்லா அப்ரைட்டாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, குட்டியாக இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நானும் ஒரு 6 feet ஹைட் இருப்பேன். எனக்கே பாருங்க நல்லா வந்து கால் பொசிஷன் வந்து நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். இப்போ ஒரு சில வண்டிலாம் கால் கொஞ்சம் அப்படியே மேலே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நல்லாவே பிளேஸ் பண்ணுறது அந்த இடம் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் நம்ம 0 to 60 வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ டைமில் போகணும்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது. தேர்ட் கியரு, தேர்ட் கியர்லேயே நம்ம 60 ரீச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் கியரில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடு வர போக முடியும், செகண்ட் கியரில் வந்து எவ்வளோ ஸ்பீடு வர போக முடியும்னு அந்த கியர் வைஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் கியரில் பார்ப்போம். ஃபஸ்ட் கியரில் கிட்டத்தட்ட 24 வர போக முடியுது. செகண்ட் கியரில் 52 வர போக முடியுது. அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. தேர்ட் கியரில் 66 வரை போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து ஃபோர்த் கியரில் 80க்கு மேலே போக முடியுது. பட் என்னால் இந்த டிராஃபிக்காக இருக்கனால போக முடியல. ஆனால் 80க்கு மேலே போகுது. ஃபிஃப்த் இயர்ல நம்ம 93க்கு மேலே போயாச்சு. தெரியுதான்னு தெரியல. 94, 95
102 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கோம் 5வது கியரில். ஸோ ஆனால் டாப் ஸ்பீடு நம்ம ஒரு 80-90 தாண்டும் போது வண்டி கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 60 to 70 மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஐடியல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 to 70 நீங்கள் ஓட்டும்போது நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டாமல் ஓரளவு டீசெண்டாக இருக்கு. 100 வரை போகுது. அதுக்கு மேலே புஷ் பண்ணி ஓட்ட முடியல என்னால். அதுக்கு மேலே போகும் நினைக்கிறேன். ஒரு 110 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கும்போது ஒரு 102-103 வரை போகுது. ஓகே தான். இந்த ஒரு 25 சிசிக்கு இவ்வளோ டாப் ஸ்பீடு போதும். பட் நீங்கள் 5th இயரில் ஓட்டும் போது ஒரு 50 to ஒரு 70 மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு அந்த இதில் ஓட்டும்போது மைலேஜ் ஒரு நல்லா தரும். 70 மேலே போகும்போது 60-70 மேலே போகும்போது உங்களுக்கு எக்கனாமியோட போயிடுறதுனால நீங்கள் 50 to 60 வந்து 50 to 70 மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா தரும். முக்கியமாக ஒரு 3000 to 2500 to 4000 RPM ஓட்டுங்க. அந்த RPM ஓட்டும்போது உங்களுக்கு மைலேஜ் இன்னும் எக்ஸ்ட்ரா தரும். இந்த வண்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் பார்க்கும்போது 60 சொல்லியிருக்காங்க. நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பைக் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் 60 தாராளமாக தருதுன்றாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்கனாமிலாம் நல்லா ப்ராப்பராக ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி இன்னும் அதிகமாகவே மைலேஜ் தரும். இந்த வண்டியோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாகவே இருக்குது. உங்களுக்கு பாருங்களேன், இப்போ மணி கரெக்டாக ஒரு 12:30 அந்த டைமு. ஆனால் இந்த டைம்லையுமே நல்லா கிளியராக இருக்குது. உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ஆனால் நான் இங்கே நேராக பார்க்கும்போது நல்லா கிளியராகவே இருக்குது. இது டிஎஃப்டி டிஸ்பிளேனால நல்லாவே இவ்வளோ மணி 12:30 டைமாக இருந்தாலும் நல்லா கிளியராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த பைக் வந்து ஓட்டி பார்த்தாச்சு. இந்த பைக் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் சரி, இல்லை ஹைவேல ஓட்டினாலும் சரி, இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக OBD பார்ட் 2B அந்த ஃபங்க்ஷனோட வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் ஒரு 60+ தரனால நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்குன்னு ஒரு பைக் பார்க்குறதா இருந்தாலும் இந்த பைக் வந்து நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம். அப்புறம் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இந்த பைக்கில் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியரில் ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இந்த வண்டியில் எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.